மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலாபலன்கள். இந்த மாசி மாதத்தில் நிறைய பலாபலன்கள் நடக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி. திருமண காலகட்டத்தில் வரன் வருமா வராதா ஒரே குழப்பமாக இருந்தது. பேச்சுவார்த்தை போய் வாங்குவேணுமா, இடம் வாங்க வேணாம், நமக்கு சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கே, அது அமையுமா, அதில் ஒரு சிலருக்கு கைப்பிடி நிலம் இருந்தால் வேலை எப்படி சார். பொதுவாக ஆறுக்குரியவர் ராகுவோட சேர்ந்திருக்கும் காலகட்டம். அதை 3ஆம் வீட்டை பார்க்குறார். ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலாபலன்கள். இந்த மாசி மாதத்தில் நிறைய பலாபலன்கள் நடக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி தான். ஏன்னா உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ராசியில் நடக்கும். உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் உங்கள் ராசி அதிபதி மற்றும் நட்பு கிரகங்கள் ராகுவோடு சேருகிற காலகட்டம். அப்போ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்கிற மாற்றுக்கருத்தில் கோல்டன் டைமுங்க. போன மாதம்லாம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகம் சேர்ந்து படாத பாடுபடுத்திருச்சு. ஆரம்பிக்கிறோம் தடங்கள். சொத்து சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பேச விட்டதை தவிர அதுலேயும் முடிவுக்கு சரியாக வரல. ரைட், இப்போ என்னென்னு பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல மிதுன ராசி கலைத்துவம் கொண்ட ராசி. இந்த ராசிக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா நாலேஜ் நல்லா இருக்கும். இன்ட்யூஷன் பவர், நாலேஜ் உண்டு, கலகலப்பான பேச்சு உண்டு. இவங்க நகைச்சுவை விரும்பி நல்லா, அதாவதுங்க எந்த ஒரு விஷயம் தான் நகைச்சுவை எங்கே இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும், பாசிட்டிவிட்டி இருக்கணும். நெகட்டிவான இடத்துல இவங்க இருந்தால் இவங்களுக்கு ஒத்து வராது. இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்பு உண்டு. ஆனால் இவங்களுக்கு இன்டெலிஜென்ட் எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சு விட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒன்று கவனமாக இருக்கணும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அடிக்ஷன், பர்ச்சேஸ் அடிக்ஷன் மட்டும் இல்லாத மிதனம் ஜெயித்திரும். இன்னும் நிறைய பேசுவோம் இந்த காலகட்டத்தில். ரைட், இப்போ மாசி மாதத்தில் நடக்கின்ற அற்புதம் பார்ப்போம். மாசி மாதத்தில் முதல் யோக பலனை உங்கள் ராசிக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம் பெற்றும் காலத்தில் ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு. குறிப்பாக முதல்ல என்னாச்சுன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது நான் பேசுகிறேன். முக்கியமான காலகட்டம், கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்காங்க திருமணத்துக்கு. முதல்ல திருமண காலகட்டத்தில் வரன் வருமா வராதா ஒரே குழப்பமாக இருந்தது. பேச்சுவார்த்தை போய் தட்டி போச்சு சார். கிட்டத்தட்ட நின்று போன மாதிரிங்க. விரும்பணும் நடக்கலை. இது ஒரு சில காதல் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடக்குமா இல்லையா, எங்களுக்கு எப்போ தாங்க திருமணம் நடக்கும், நாங்கள் விரும்பிய மணப்போமா, மனசுக்கு பிடிச்ச வரணும் அமையுமா, இப்படி. இதே பேரண்ட்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்க முடியுமா. ஆக மொத்தம் கல்யாண பேச்சு இல்லாத மிதனம் இல்லை. சொந்தத்திலே ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வருகிற காலகட்டம் இந்த ராசிக்கு. ரைட், முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியோடு, அதாவது சந்திரனோட சேருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வரன் அமைப்பு உண்டு. வரன் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டமாக வருகிற காலகட்டங்கள். எதிர்பார்க்காது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட, பொதுவாக வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா கோச்சாரத்தில் வேலைக்கு போகிற வரன் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வரனாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. வரன் நிச்சயமாக சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். குரு 5, 7, 9 காதல் திருமணம், உறவில் திருமணம் சக்ஸஸ். ஒரு சில 2வது திருமணம் அவங்களுக்கும் அற்புதமான காலகட்டம். அடுத்து சார் பிஸ்னஸ் எப்படி சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. 9ஆம் அதிபதி 10ல் இருந்து அந்த காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் 9ஆம் வீட்டையும் 10ஆம் அதிபதி பார்க்குறார் கோச்சார குருவாக. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் கொடுக்கல் வாங்கல்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பதவி உயர்வுகள், உங்கள் சபைகள் சங்கத்தில் ஒரு பொறுப்புகள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்குது. சார் போன இடத்துக்கு மரியாதை இருந்துச்சு, இத்தனை நாளாக அவங்க பேசின பேச்சு வேறு, இப்போ பேசுகிற பேச்சு வேறு, அங்கீகாரம் உண்டு, அப்சல்யூட்டாக சூப்பராக இருக்கிற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் தொடர்ந்து பயணிக்கணும். தொழில் சம்மந்தப்பட்டதில் இவங்க ஆஃபர் ரேட்டு போட்டு சம்பாதிக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் ஒன்றுமில்ல, 100 ரூபாய்க்கு வைக்கிறேன்னா 100 ரூபாய்க்கு கூட வைங்க, 150 ரூபா பொருள் 100 ரூபான்னு ஆஃபர் போடு. ஆஃபர் மூலம்தான் இந்த ராசி இருக்கும். சனி 10ல் சம்மந்தப்பட்டாலே வேலையை குறைத்து காம்படிஷனில் இருக்கிற கொஞ்சம் ரேட்டை குறைச்சி தான் சஸ்டெயின் பண்ண வேண்டிய காலகட்டம். பொதுவாக காவல் தெய்வ வழிபாடுகள் பண்ணால் தொழில் விருத்தி அடையும். அடுத்து நிறைய பேர்த்துக்கு மைண்டில் ஓடிட்டுருக்குது, சார் சொத்து வாங்க வேணுமா, இடம் வாங்க வேணாம், நமக்கு சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கே, அது அமையுமா, அதில் ஒரு சிலருக்கு கைப்பிடி நிலம் இருந்தாலும் நம்ம பேரில் இருக்கணும். அது குறிப்பாக பெண்கள் தாங்க இந்த ராசியில் ரொம்ப யோசிச்சுட்ருப்பாங்க. சார் சொத்து சுகம் அமைய வாய்ப்புண்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். ஏன் இந்த வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று 8ல் இருக்கார். ராகுவோடலாம் பயணித்து தாண்டட்டும், கடன் அதிகமாயிரும். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணவங்க கடனுக்கு கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல, வரவு செலவுகள் கரெக்டாக டீல் பண்ணி பார்த்து வாங்க வேண்டிய காலகட்டம். சொத்து அமையும், அற்புதமாக இருக்கும். இல்லை கட்டின வீடா இல்லை வாங்கி கட்டலாமா, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கவனிக்கணும். அதை விட ஒரு சில எந்த தலைவாசல் வைக்கணும், எந்த இதில் வைக்கணும், ஜாயிண்டாக வாங்கலாமா தனித்து வாங்கலாமா,
நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கட்டி சாவியோடு வாங்குவாங்க. அது ஸ்டைல் வேறு. அப்போ அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு வீடு கட்டுற வரைக்கும் போராட்டங்க. காட்டினோன்னே அடுத்தடுத்து டக்குன்னு போயிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டு காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் கட்ட யோகம் உண்டு. இவங்க வாங்கினாலே ஃபஸ்ட்டு 2 சென்ட்டு தாங்க வாங்கணும் அப்படின்னு வரும். அதுக்கே கஷ்டப்பட்டன்னு வரும். அதுக்கப்புறம் நிலைமையே வேறு. இப்பொழுது இவங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி இவங்க மேலே குரு போகும்போது கையிருப்பு பணம் அதிகரிக்கும். ரைட். இப்போ முக்கியமாக திருமணத்தை பற்றி பேசணும். குழந்தையை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஏன்னா இந்த ராசிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆனதில் இந்த ராசி அதிகம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிஸ்கரேஜ் ஆச்சு. டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா ஃபாலோபியன் டியூப்பில் நின்னது. ஆக மொத்தம் யூடியூப் தொழில்னா யூடியூபு, மற்றதுனா டெஸ்ட் டியூப். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று வந்துடுது. இப்போ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது சக்ஸஸ் ஆக பெரும் வாய்ப்பு. ராசிக்கு நல்ல நல்ல காலங்கள் வந்திருக்கின்றன. IVF சம்மந்தப்பட்டது இது மாதிரி பெரிய பெரிய முதலீடு பண்ணும் பொழுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி குழந்தைய பார்க்கும்போது கன்சல்டேஷன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக IVF சம்மந்தப்பட்டதுக்கெலாம் நான் நிறைய கன்சல்டேஷன் கூட சக்ஸஸ் ஆகிருக்கு. என்னோடய சக்ஸஸ் ரேட் 99.9 கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு. இவ்வளோ பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது என்ன ஸ்டெப்பு, எங்கே ப்ராப்ளம், என்னமா இருக்கும், டியூப்லையா, ஃபாலோபியன் டியூபா, எண்டோமெட்ரியோசிஸா, அதில் உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷனா, இது வரைக்கும்லாம் பார்த்துருக்கோம். சரி, அடுத்து முதல்ல யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமான விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணுங்கிறது நமக்கு ஒரு இது. அந்த அம்சத்துக்கு இங்கே இந்த புக்கு இருக்குது. இதில் நீங்கள் படித்து முடித்து வரும் பொழுதே உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். ஆஹா, இதுதானே இது பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த தெளிவே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும். அப்போ இவ்வளோ புக்கு, இந்த புக்கில் கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள் அப்படி இணைஞ்சு பிணிஞ்சு வந்திருக்கு. இதில் பிரசனம் டெக்னிக், திருமணம் பார்க்குற டெக்னிக்லாம் இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இது நிறைய குருமார்கள் இதை சஜஷன் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு எனக்கு அந்த எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு எனக்கு லிஸ்ட்டு வரும். அதில் பார்க்கும்போது தெரியும். நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பட் இங்கிலீஷில் தான் இருந்தால் கூட நார்த் இந்தியா வாங்கினது கூட நிறைய பேர் அது அவங்க மெயில் அனுப்புறதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சு ஒரு தெளிவு பிறந்ததுன்னாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். குழந்தையை பற்றி பேசிட்டோம். அடுத்தது சார் இன்டர்வியூ, வேலை எப்படி சார்? பொதுவாக 6க்குரியவர் ராகுவோட சேர்ந்திருக்கும் காலகட்டம். அதை 3ஆம் வீட்டை பார்க்குறார். வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. இந்த மாற்றத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். சார் வேலை செய்கிற இடத்துல அதிக கடன் இருந்தால் கடனை அடைக்க வழி பிறக்கும். வட்டிக்கு வட்டி வாங்க வேண்டாம். இப்போ வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. கரெக்டாக டிரான்சிஷன் பண்ணும். மேலதிகாரிகளும் சுபமாக பேசிக்கிட்டால் சுமூகம். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், ஒரு இடமாற்றம் பண்ணுறது, நல்லது இது கெட்டது இதுன்னு புரிதல் ஏற்படுகிற காலகட்டம். புதுசாக படிக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கு. கொஞ்சம் உங்களை நாலேஜை கெயின் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கடின உழைப்பு உங்களை தலைநிமிரச் செய்கின்றன. மிதுனம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காது, முடியும் நம்பிக்கை உள்ள ராசி இது. இந்த ராசி பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிந்திச்சு கொண்டே இருக்கிற ராசி. இப்போ வேலையில் தான் மிகப்பெரிய முன்னேற்றம். உங்களுக்கு திருச்செந்தூர் சம்மந்தப்பட்ட முருகர், இல்லை சித்தர் வழிபாடில் சாய்பாபா போன்ற ஒரு வழிபாடுகள் பண்ணிக்காங்க. இல்லை சித்தர்லேயே பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர்னு சொல்லுவோம், அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய காலகட்டம். சார் ஹெல்த்துக்கு நிறைய பேர் ஹெல்த்தில் பிரச்சனை இருந்து சரியாகும் காலகட்டம். பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அதாக இருக்குமோ மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சின்ன இதாக தான் இருக்கும். அப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்டது பார்த்து, ஒரு சிலர்லாம் சர்ஜரி பண்ணால் நல்ல நாளாக கொடுப்போம். ஏன்னா ஒருத்தங்க ரிப்பீட் ஆயிரும், பண்ணதே திருப்பி ஆயிரும். கேன்சர் வரைக்கும் வந்தவங்க கூட மீட்டு கொண்டு வந்திருக்கு. அது ஜாதக ரீதியாக அந்த அம்சம் பார்த்து முடியும் முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய அம்சம்லாம் இருக்குது. இப்படி யாராவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.